பொதுவாக எல்லாரும் திருப்பதி திருமலைக்கு பஸ்ஸில் போயிருப்பீங்க, காரில் போயிருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோவில் நான் உங்களை திருப்பதி திருமலையோட கஷ்டமான ஆபத்தான நடபாதையான அலிப்பெரிமெட்டு நடபாதை வழியாக 9 கிலோமீட்டர் நீளமுள்ள 3550 படிக்கட்டுகளை கொண்ட எந்த நேரமும் வளவனங்களோட நடமாட்டம் இருக்கிற, குறிப்பாக சிறுத்தைகள் உலாவி திரிகிற அடர்ந்த காட்டுக்குள்ளே 7 மலைகளை கடந்து பாத யாத்திரையாக திருமலை ஏழுமலையான தரிசனம் பண்ண கூட்டிகிட்டு போக போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எல்லாரும் முதல்ல திருப்பதி பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டோம். திருப்பதி பேருந்து நிலையத்திலேருந்து பொடிநடையாக திருப்பதி ரயில்வே நிலையத்துக்கு எதிராக உள்ள விஷ்ணு நிவாசத்துக்கு போயிட்டு இலவசமாக குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் அங்கேருந்து ஜீப்பில் கிளம்பி 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஏழுமலையானோட மனைவியான பத்மாவதி தாயாரையும் பக்கத்தில் இருக்கிற பெருமாளோட அம்சமான சூரிய நாராயணரையும் தரிசனம் பண்ண வந்துட்டோம். இப்போ நம்ம திருப்பதியில் அலமேலு மங்காபுரம் அங்கே நிற்கிறோம். பத்மாவதி தாயாரை வணங்கியாச்சு. பக்கத்திலே வந்து பாருங்கள், சூரியனுக்கு தனி சன்னதி இருக்குது. அலமேலு மங்காபுரத்தில், அதாவது பத்மாவதி தாயார் பெருமாளோட மனைவியான பத்மாவதி தாயாரோட ஒரு கோவிலுக்கு பக்கத்தில் நிற்கிறோம். இங்கே கும்பிட்டுட்டு தான் நம்ம வந்து பெருமாளை கும்பிடணும்னு ஒரு ஐதீகமே இருக்குது. அலமேலு மங்காபுரம் பத்மாவதி தாயாருக்கு பக்கத்துலேயே சூரிய நாராயணர்னு சூரியனுக்கு தனி சன்னதி இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அச்சு அசல் பெருமாளை பார்க்குற மாதிரியே இருக்குது. திருப்பதி பெருமாள் டெய்லி இங்கே வந்து இந்த சூரியனை வணங்கிட்டு தான் திருப்பதிக்கு போவாராம். இவரை நீங்கள் வணங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏழுமலையானையே வணங்கின மாதிரியா. இப்போ வந்து நம்ம சூரியனுக்கு பக்கத்துலேயே ஆப்போசிட்லேயே இங்கே ஒரு பெரிய குளம் இருக்குது பாருங்கள், கிறிஸ்டல் கிளியராக இருக்குது தண்ணி. இந்த குளத்துக்கு பேரும் புஷ்கரணி தான் சொல்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். திருப்பதி வந்தீங்கன்னா ஏழுமலையான் கோவிலுக்கு மேலே திருமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து இந்த சூரியனை வணங்கிட்டு போகணும். இந்த சூரியனை வணங்கினா தான் உங்களுக்கு வந்து ஏழுமலையானை பார்க்குறதுக்கான ஒரு தரிசனம் கிடைக்குதான். சரியா? இதெல்லாம் ஒரு ஐதீகம். இந்த குளத்துக்கு நடுவில் அந்த மண்டபத்தை பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். கிறிஸ்டல் கிளியரான தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள், இந்த சின்ன குழாயிலேருந்து வருது பாருங்கள். திருமலையில் உள்ள பெருமாளுக்கு ஆப்போசிட்டில் உள்ள தீர்த்த குளத்துக்கு பேரும் புஷ்கரணி, இதுக்கு பேரும் புஷ்கரணி. உங்களுக்கும் புஷ்கரணியோட தீர்த்தத்தை தெளிச்சாச்சு. நீங்களும் வந்து நம்ம பத்மாவதி தாயாரை வணங்கின மாதிரி, சூரியனை வணங்கின மாதிரி உங்களுக்கு தீர்த்தத்தை தெளிச்சு விட்டேன். சரியா? வர முடியாத ரொம்ப பேர் வீட்டில் இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்காண்டி தான் முக்கியமான அந்த தீர்த்தத்தெல்லாம் உங்களுக்கு காமிக்க போகிறேன். எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கும் தெளிக்க போகிறேன். தண்ணியை பார்த்தீங்களா, எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு பாருங்கள். கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு இதான் ஃப்ரீ தர்ஷன் என்ட்ரி. பாருங்கள் எவ்வளோ பெரிய கியூ பாருங்கள். இந்த தாமரைப்பூ யாருக்குண்ணே? சாமிக்கு, லட்சுமி தேவிக்கு சாமிக்கு வைக்கிறாங்க. இது அந்த அம்மா தாமரை பூல பிறந்தா, அதனால இந்த தாமரை பூ தான் இஷ்டம் தாயாருக்கு. பத்மாவதி தாயார். பத்மாவதி தாயார். சூப்பர். இதுதான் ஃபேமஸ், தாமரை பூ தான். ஓகே ஓகே. இந்த குளத்துல முதல்ல தாமரை இருந்துச்சா? குளத்துல இருந்துச்சு தாமரை பூ. அந்த குளத்துல இருந்து அதை எடுத்துட்டு வேற இடத்துல வச்சிருக்காங்க. பத்மாவதி தாயாரையும் சூரிய நாராயணரையும் தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து 9 கிலோமீட்டர் ஜீப்பில் பயணம் பண்ணி அலிப்பேரி வழியாக திருமலைக்கு போகிற நடைபாதை ஆரம்பிக்கிற மலையடிவாரத்துக்கு போயிட்டோம். நம்ம இப்போ வந்து அலிப்பெரிமெட்டோட நடபாதை ஸ்டார்ட் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு.
இந்த இடத்துல நம்ம மக்கள்லாம் லக்கேஜ் வைக்க போயிருக்காங்க. மொத்தம் வந்து 12 பேர் வந்திருக்கோம். சூப்பராக அலிப்பேரிமேட்டு நடப்பாதையை இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போகிறோம். எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். திருப்பதி வந்தீங்கன்னா நடப்பாதையில் நடக்கணும்னா இந்த இடத்துல லக்கேஜ் இங்கே வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 2 மணி நேரத்தில் மலை உச்சிக்கு போயிடும். நீங்கள் லாஸ்ட்டு படி முடிப்பீங்க பாருங்கள், அங்கேயும் இதே மாதிரி ஒரு லக்கேஜ் எடுக்கிற இடம் இருக்கும், அங்கே போய் எடுத்துக்கரலாம். திருப்பதியை பொறுத்தவரை நடப்பாதையில் வரும்போது உங்களுக்கு வந்து எந்த சிரமமுமே இருக்காது. வழிநெடுக வந்து கூரை போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணி வசதி, வழிநெடுக சாப்பாடு எல்லாமே கிடைக்கும். நம்ம எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. அங்கே உங்களுக்கு ஒரு கருடன் ஸ்டாச்சு தெரியுது பாருங்கள். அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். மற்ற நாட்களில் வந்தீங்கன்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கு திவ்ய தர்சன் டிக்கெட் கொடுப்பாங்க. ஓகேவா? அதாவது நடப்பாதை நடக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த திவ்ய தர்சன் டிக்கெட்டை இந்த இடத்துல கொடுப்பாங்க. நடப்பாதைக்கு வந்தாச்சு பாருங்கள். வே டு ஃபுட் பாத்துன்னு போட்டிருக்கு பாருங்கள். ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு மலை உச்சி தெரியுது பாருங்கள். அதுக்கு மேலே போக போகிறோம். அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போகுது பாருங்கள் இந்த பாதை. இந்த இடத்துல முதல் படி தொடங்க போகுது பாருங்கள். இந்த இடத்துல எல்லோரும் தீபம் ஏற்றுறாங்க பாருங்கள். நீங்கள் பார்க்குறது முதல் கோபுரம், சரியா? ராஜ கோபுரம். இதை தாண்டி தான் நம்ம போக போகிறோம். அங்கே பாருங்கள், உச்சியில் தெரியுது பாருங்கள் ஒரு கோபுரம். வரிசையாக 5 கோபுரங்களை தாண்டி போக போகிறோம். சரி, அவங்க நம்ம மகாலட்சுமி அம்மா தேங்காய்லாம் உடைச்சு முதல் படியை சூப்பராக ஆரம்பிக்க போகிறாங்க. கவுந்திருக்கானா? குப்பாந்துருக்கான். சூப்பர் சூப்பர். மகாலட்சுமி அம்மாவோட பேரன் இங்கே வந்து குப்பாந்துருக்கான். நியூஸ் வந்திருக்கு. சூப்பர். தேங்காய் உடைச்சிட்டாப்புல. இப்போ நம்ம முதல் படியை கும்பிட்டுட்டு மேலே ஏறப்போகிறோம். இந்த படிக்கட்டுகள் ஃபுல்லாக பாருங்கள். குங்குமம், சந்தனம், செந்தூரம் எல்லாத்தையும் அப்பி வச்சுருக்காங்க. தேங்க்யூ. ஏறுறதுக்கு முன்னாடியே ஸ்வீட்டு கொடுத்து வரவேற்கிறாங்க பாருங்கள். பால்கோவா. மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஆந்திரா மாநிலத்தில் திருப்பதி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஒரு புனித தலத்துக்கு வந்திருக்கோம். எங்கன்னா நம்ம திருமலைக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம வந்து 3550 படிக்கட்டுக்களை தாண்டி 7 மலைகளை தாண்டி போய் நம்ம வெங்கடேஸ்வர பெருமாளை போய் தரிசனம் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரியும், கோடிக்கணக்கான மக்கள் வந்து இந்தியாவில் ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா அது வந்து ஒன்று சபரிமலை, இன்னொன்று வந்து இங்கே திருப்பதி. இந்த அலிப்பேரிமெட்டு இந்த நடப்பாதையில் போகிறோம். இந்த நடப்பாதை வந்து கிட்டத்தட்ட வந்து 9 கிலோமீட்டர் நீளம், 3550 படிக்கட்டுகள், 7 மலைகளை தாண்டி நம்ம வந்து கடைசி படியை தாண்டி நம்ம வந்து திருப்பதி திருமலைக்கு போக போகிறோம். சூப்பராக இருக்க போது. இந்த அலிப்பேரிமெட்டு வழியாக போய் நம்ம வந்து பெருமாளை தரிசனம் பண்ணுறது வர உங்களுக்கு சூப்பராக எடுத்து காமிக்க போகிறேன். வாங்க, இந்த புனித பயணத்தில் நீங்களும் என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல் கோபுரத்துக்கு வந்தாச்சு. பிரம்மாண்டமாக இருக்குது மக்களே, வேறு லெவலில் இருக்குது. இது வந்து சாதாரண கோபுரம் இல்லை, 1378 கட்டப்பட்டது. இதான் ராஜகோபுரம், சரியா? இதை தாண்டி தான் நம்ம போகணும். இன்னும் வந்து நம்ம 4 கோபுரங்களை தாண்டி போகணும். இதுதான் முதல் கோபுரம். வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ரத்த அழுத்தம், இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் மற்றும் நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் மலையேறக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ராஜகோபுரத்தில் உள்ள இந்த சிற்பங்களெல்லாம் பாருங்கள். பன்றியோட சிற்பம், இங்கே வந்து கிளிகள் வந்து இணை சேர்ற மாதிரி வரணும் ஒரு சிற்பம், அப்படியே வரிசையாக இருக்குது பாருங்கள். இது சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு நாள் பத்தாது. 1378 வந்து சலுவ நரசிம்மா அப்படிங்கிறவரால் கட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் புயல் இடிகளால் தாக்கப்பட்டு திரும்ப வந்து 1982 தேவஸ்தானம் வந்து இதை புதுப்பிச்சிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. புதுப்பிச்சதோட அடையாளங்கள்லாம் இங்கே சிமெண்ட்லாம் தெரியுது. ஆனால் இதெல்லாம் சுத்தமான அந்த காலத்து 700 வருடங்கள் பழமையான ஒரு பாறை சிற்பங்கள் இதெல்லாம். சரி வாங்க, இதை தாண்டி அப்படியே உள்ளே போவோம். இன்னைக்கு அதான் பெருமாள் தான். பெருமாளா இல்லை இந்திரனான்னு தெரில. இந்திரனோட வாகனம் தான் வந்து சங்கு சக்கரம் இருக்குது. ஆமாம், அது வந்து பெருமாளாக தான் இருப்பார். ஏன்னா சங்கு சக்கரம் வச்சுருக்காரு. இன்னொன்று வந்து இந்திரனோட வாகனம் யானைன்னு சொல்லுவாங்க. ஓ ஆமாம், கீழே முதல்ல வருது பாருங்கள், தெரியுதா? கீழே முதலையும் இருக்குது பாருங்கள். பிரம்மாண்டமான கோபுரம். அது மாதிரி இந்த கோபுரத்தில் உள்ள சிற்பங்கள் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது பாருங்கள்.
அங்கே வராக ரூபம் இருக்குது பாருங்கள் மேலே. ஏன் இந்த இடத்துல வராக ரூபம் இருக்குன்னா, சிவனோட அடிமுடியை காண பெருமாளும் பிரம்மனும் போட்டி போடுவாங்க தெரியுமா. பிரம்மன் வந்து அன்னப்பற உருவெடுத்து முடியை பார்க்கறதுக்கு போவார். ஆனால் பெருமாள் வந்து வராக உருவம் எடுத்து அடியை பார்க்கறதுக்கு போவார். அதோட பிரதிபலிப்பு தான் இந்த வராக ரூபம். எல்லா இடங்கள்லையும் இருக்குது. வராக ரூபம்னா ஒன்றும் இல்லை, பெருமாள் தான். சரியா, இங்கே இருக்குது, அப்புறம் அந்த இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது, இந்த இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது, எல்லா இடங்கள்லையும் இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள் அன்ன ரூபம். இது வந்து பிரம்மா எடுத்த ரூபமும். சரியா, மேலே இருக்கிறது தான் பயங்கரமாக இருக்குது. இந்த பெருமாள் இருக்கக்கூடிய இந்த திருமலைக்கு சேத்திரபாலகர், அதாவது காவல் தெய்வம் யாருன்னா நம்ம சிவன் தான். சரியா, சிவன் தான் காவல் தெய்வம். இங்கே பெருமாள் மட்டும் இல்லை, எல்லா தெய்வங்களும் இருக்காங்க. சரியா, இதை பற்றி பேசுகிறதுனா நான் ஒரு நாள் ஃபுல்லாக பேசுவேன். ஆனால் நம்மளுக்கு அதுக்கு நேரம் இல்லை. நம்ம வந்து அலிப்பேரி இந்த படிக்கட்டில் வந்து கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் பயணம் பண்ணணும். மீன் சின்னம் இருக்குது. அப்போனா என்ன, பாண்டியர்களால் கட்டப்பட்டதாக தான் இருக்கும். கோபுரத்தை கட்டினவங்க ஒரு மன்னர்களாக இருப்பாங்க. அடுத்தடுத்து படையெடுப்புகளில் இந்த நாடு வந்து கைமாறும் போது அடுத்தடுத்து மன்னர்கள் வந்து சோழ, சேர, பாண்டிய மன்னர்கள் வந்து இங்கே வந்து திருப்பணிகள் பண்ணியிருப்பாங்க. அதோட இதுதான் மீன் சின்னம் இருக்குது பாருங்கள், பாண்டியர்களோட மீன் சின்னம். பிரம்மாண்டமான ராஜகோபுரத்தை தாண்டி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல பாருங்கள் பெருமாளோட மச்ச அவதாரம் பாருங்கள். பெருமாளோட எல்லா அவதாரங்களையும் நம்ம போகிற வழியில் ஃபுல்லாக பார்க்கலாம். நான் என்னென்ன பார்க்குறேனோ அதெல்லாம் காமிக்கிறேன். ஆனால் கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையும் காமிக்க முடியாது. இந்த இடத்துல செக் பண்ணி விடுவாங்க போல இருக்கு. இந்த இடத்துல நம்மளையும் நம்ம பேக்கையும் செக் பண்ணுறாங்க. செக்கிங் முடிஞ்சு நம்ம தொடர்ந்து நடைப்பயணத்தை ஆரம்பிப்போம். அதாவது திருமலையில் 2 நடைபாதை இருக்குது, ஸ்ரீவாரி, அலிப்பிரின்னு. இந்த 2 நடைபாதைகளுமே உங்களுக்கு வெயிலெலாம் தெரியாது. இந்த மாதிரி பாருங்களேன், செட்டு போட்டிருப்பாங்க. அதனால் நம்ம சூப்பராக நடக்கலாம். கீழே வந்து தரையில் வந்து ஃபுல்லாக பாறைகள் தான், அதனால் அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். படி ஏறுறோம். இந்த இடத்துல ஹனுமன் இருக்கார் பாருங்கள். அப்படியே தொடர்ந்து ஏறுவோம். நீங்கள் பார்க்குற எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும். இந்த வருக்கு பாருங்களேன், இதை தாண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் காடு. சரியா, ஆனால் இதுக்கு பேர் என்னண்ணே? கால் மூட்டு கொடுக்குறது, மூட்டு வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு பாருங்களேன் இந்த மாதிரி வைக்கணும். இந்த இருக்கு பாருங்கள், இதில் மூட்டை வைக்கணும். 2 காலையும் இப்படி வச்சுட்டு போனோம்னா நம்மளுக்கு வந்து இந்த 9 கிலோமீட்டர் போகிறோம்ல, இதில் வந்து கால் வலி வராதுன்னு ஒரு ஐதீகம். தலையேறு குண்டு. சரியா, நம்மளோட பாத வலியை வந்து இங்கே இருக்க ஆஞ்சநேயர் தீர்த்து வச்சுருவார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். இங்கே குழியாக பார்ப்பீங்க, எல்லாமே வந்து அவங்களோட மூட்டுக்குள்ளே வச்சது தான். ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து ஒரு சின்ன பிள்ளைய சிறுத்தை தூக்கிட்டு போனா சொன்னாங்களே, அது வந்து இந்த பாதை தான். சரியா, அதிலேருந்து நைட்டு ஏறுறதுக்கு அனுமதி இல்லை. பகலில் மட்டும்தான் அனுமதி. நைட்டு ஏறுறதுக்கு இந்த அலிப்பேரி பாதையில் அனுமதி இல்லை. ஏன்னா வந்து இந்த படியை தாண்டி 2 பக்கத்துக்குமே ரொம்ப பயங்கரமான ஃபாரஸ்ட்டு, சிறுத்தை, புலி, யானை, எல்லா மிருகங்களும் இருக்குது. தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கோம். பாறையிலேயே ஒரு புடைப்பு சிற்பமாக ஹனுமன் இருக்கார் பாருங்க, சூப்பராக இருக்கார். மார்ச் ஆரம்பிச்சிருச்சு. இந்த இலைகள்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும், கரு ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். வெயில் வந்து வாட்டி வதைக்க ஆரம்பிச்சிருச்சு. பசங்க வீடு கட்டணும், பசங்க வீடு கட்டணும். நீங்கள் கட்டினீல்ல, பசங்களை வர சொல்லி அவங்கள அடுக்க சொல்லணும். அப்போ தான் அவங்க வீடு கட்டுவாங்க. அவங்களுக்கும் சேர்த்து வீடு கட்டுறாங்க அம்மா. சரி, என்னதான் இருந்தாலும் தாய் உள்ளம் வந்து பயங்கரமானது. சரி, என்னம்மா நான் 5 மாடியா? 5 ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, தேர்ட் ஃப்ளோரு, 5 ஃப்ளோர் இருக்கா? தமிழ்ச்சம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்ன கட்டுறீங்களா? அது என்ன உடஞ்ச வீடாக கட்டுறியா? உடஞ்ச கல்லா? ஒழுங்கான கல்லாக கட்டுங்க. என்ன பெரிய பாறாங்கல்ல வைக்கிறீங்க, தலையில் விழுகவா? இப்போ வந்து நம்ம 100வது படிக்கட்டில் இருக்கோம். இன்னும் வந்து 3450 படிக்கட்டுகள் போகணும். மாதிரி வழிநடுக உங்களுக்கு இந்த மாதிரி கடைகளும் குடி தண்ணியும் வரிசையாக வச்சுருப்பாங்க. உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. இந்த இடத்துல விநாயகர் இருக்கார் பாருங்க. இந்த இடத்துல ஒரு லெமன் ரைஸ் கடை, கடையில் எல்லாமே இருக்குது. ஆனால் லெமன் ரைஸை பார்த்தோன்னா நான் உட்காந்துட்டேன் பாருங்கள். லெமன் ரைஸ்னால் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அடித்து பிரிக்க முடியாது, ஆனால் கம்மியாக தான் இருக்குது. நான் பெருசாக எதிர்பார்த்தேன் 50 ரூபாய்க்கு, கம்மியாக தான்.
100 படிக்கட்டு தான் ஏறணும். காலையிலேருந்து சாப்பிடல, சாப்பிட்டுட்டு இனிமேல் சூப்பராக ஏறலாம். இங்கே பாருங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கள் பின்னாடியே மான் வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க, தெரியுதா? சாப்பிட்டுட்டு திரும்ப நம்ம ஏற ஆரம்பிச்சாச்சு பாருங்க. அப்படியே படிப்படியாக போய்கிட்டே இருப்போம். இந்த பாருங்க இந்த குங்குமம் வைக்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் ஏதாவது ஒரு வேண்டுதலாக இருக்கும் உங்களுக்கு, அதனால் அப்படியே வச்சுக்கிட்டே போகிறாங்க. எல்லா படிலையும் வைக்கிறாங்க பாருங்கள். சாப்பிட்டு அப்படியே மேலே ஏறி வந்தால் அடுத்து நீங்கள் பார்க்குறது கூர்ம அவதாரம். ஆமை வடிவத்தில் பெருமாள் இருக்கார் பாருங்க. ஆமை ஓடு, அதுக்கு மேலே பெருமாள். இது ஒரு அவதாரம். அடுத்து நம்ம பார்க்குறது 250வது படிக்கட்டோட முடிவில் மைசூர் கோபுரத்தை பார்க்குறீங்க. ஒரு பிரம்மாண்டமான கோபுரம். முதல்ல பார்த்த ராஜகோபுரத்தோட மாதிரியே இருக்குது பாருங்கள். பழமையான பேர் கொட்டை கோபுரம் போட்டிருக்காங்க பாருங்கள். இதுலேயும் பழமையான சிற்பங்கள்லாம் இருக்குது பாருங்கள். இது கங்கை கொண்ட சோழபுரத்துலேயே பார்த்துருப்போம். நந்தியும் யானையும் ஒரே உருவத்தில் இருக்கிற மாதிரி பாருங்க. ஏகப்பட்ட சிற்பங்கள், ஏகப்பட்ட வரலாறுகளை இந்த புடைப்புச் சிற்பங்கள் மூலமாக சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து மைசூர் கோபுரத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். போட்டிருக்காங்க பாருங்கள் 250வது படிக்கட்டு. பாருங்க பெருமாளோட ஒரு சயன கோலம். நாலு மீன்கள் வந்து ஒரே சிற்பத்தில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஏகப்பட்ட வினோதமான புடைப்பு சிற்பங்கள்லாம் எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த இடத்துல நம்ம 400வது படிக்கட்டை நெருங்க போகிறோம். இந்த இடத்துல வந்து கஜேந்திர மோட்சம்னு பெருமாள் வந்து, இது ஒரு பெரிய திருவிளையாடல். கண்டிப்பாக பாருங்கள். யானைக்கு வந்து மோட்சம் கொடுக்குற மாதிரி, கஜேந்திரன்னா யானை தான் சரியா, ஒரு புடைப்பு சிற்பம் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த படி ஃபுல்லாக குங்குமம், சந்தனம், செந்தூரம்லாம் பூசி அது காலில் ஒட்டி ஒரு மாதிரி கூசுகிற மாதிரி இருக்கு. ஒரு 550 படிக்கட்டுகள் ஏறி போகிறோம். இந்த இடத்துல ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார் பாருங்க. புடைப்பு சிற்பமாக சூப்பராக இருக்கார். எல்லாமே பாறைகளால் புடைப்பு சிற்பமாக பண்ணியிருக்காங்க. அப்படியே மலையை நோக்கி கையெடுத்து கும்புற மாதிரி இருக்கார் பாருங்க. இந்த ஃபுல்லாக செட்டு தான் இருக்குது பாருங்களேன். இதில் தான் போய்கிட்டு இருக்கோம். வெயில் சுத்தமாகவே தரல. இப்படி போய்கிட்டே இருக்கும் போது உட்கார்றதுக்கும் இந்த சைடில் திண்டுகள் மாதிரி ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க பாருங்கள். சிரமமே இல்லை இந்த பாதையை பொறுத்தவரை. அப்படியே போய்கிட்டே இருக்கும். நம்ம பார்க்குற திசை எல்லாமே ஹனுமன் தான் இருக்கார் பாருங்கள். அதுவும் புடைப்பு சிற்பமாக நூற்றுக்கணக்கான புடைப்பு சிற்பங்கள் இருக்குது. இப்போ நம்ம அடுத்து நுழையிற மண்டபம் வந்து ராஜவோலு மண்டபம் அப்படின்னு போட்டிருக்காங்க. 680வது படிக்கட்டில் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கடைகள் இருக்குங்க பாருங்கள். நம்ம சபரிமலையில் பெருவழிப்பாதை போயிருப்போம் தெரியுமா, அந்த வழியில் இருக்கிற மாதிரி கடைகள் இருக்குது. நம்ம வந்து இப்போ 2 கோபுரத்தை தாண்டி வந்திருக்கோம். ஒன்று வந்து கீழே பார்த்தா ராஜகோபுரம், ரெண்டாவது வந்து மைசூர் கோபுரத்தை தாண்டி வந்திருக்கோம். அடுத்த கோபுரம் வந்து காளி கோபுரம் சொல்லுவாங்க. அது வந்து 2083வது படிக்கட்டில் இருக்குது சரியா. இப்போ நம்ம அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். 700வது படிக்கட்டை தாண்டி வந்தோம்னா இந்த இடத்துல பாருங்கள் வராக ரூபம் இருக்குது. பெருமாளோட வராக ரூபம். மொத்தம் இதுவரை நம்ம 3 அவதாரங்களோட சிற்பங்களை பார்த்துருக்கோம். 800 படிக்கட்டில் தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்ச்சம்மா எப்படி இருக்கு? அம்மா உங்களுக்கு எப்படி இருக்கு? மகாலட்சுமி அம்மா ஃபர்ஸ்ட் டைம் சார் வருது. நல்லா இருக்கு, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கு. ஆனால் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். 1500 படி தாண்டி தான் ஃப்ரீ ஆகிடும்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்படின்னு உங்களுக்கு யாரும் போய் தகவல் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம வந்து 900 படிக்கட்டில் இருக்கோம். அந்த இடத்துல ஒரு போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள், ஆழ்வார் தீர்த்தம். இப்படியே கீழே இறங்குனா இந்த இடத்துல ஒரு 100 அடியில் ஆழ்வார் தீர்த்தம் இருக்குது. ஆனால் போகிறதுக்கு அனுமதி இல்லை. 1000 படிக்கட்டுகள் வந்தாச்சு பாருங்கள். இன்னும் 2550 படிக்கட்டுகள் தான் போகணும். என்னாச்சு? ரெஸ்ட்டா? படிக்கட்டுகள் இப்போ கொஞ்சம் செங்குத்தான மாதிரி இருக்குது பாருங்களேன். சரிதான் உங்களுக்கு? செங்குத்தாக போகுது பாருங்கள். நம்ம அடுத்து போகிற மண்டபத்தோட பேர் ஏலக்கையாள மண்டபம் பாருங்கள்.
1200 படிக்கட்டுகள் தாண்டி வந்தோம்னா இந்த இடத்துல நரசிங்க பெருமாள் இருக்கார் பாருங்க. நரசிங்க பெருமாள் சிங்க முகத்தோட இருக்கார் பாருங்க. இதோட நம்ம 4 அவதாரங்களை பார்த்தாச்சு. வாங்க தொடர்ந்து போய்கிட்டே இருப்போம். நம்ம மகாலட்சுமி அம்மாவும் தமிழச்சி அம்மாவும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா படிக்கட்டுகள் இப்போ ரொம்ப செங்குத்தாயிடுச்சு. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1500 படிக்கட்டை நெருங்க போகிறோம். என்னம்மா மகாலட்சுமி அம்மா வாங்குற மாதிரி இருக்கு? இன்னும் 100 படி தான். 2 பேரும் பிடிச்சி வச்ச கல் மாதிரி நிற்கிறாப்புல பாருங்க. ஏன்னா முடியலை, இழைச்சிருச்சு. மேலே போனால் இங்கே பெரிய கடைகள் இருக்குது, ஃபஸ்ட் எய்டு சென்டர் இருக்குது, டாய்லெட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலே இருக்குது பாருங்க. பாருங்க 1600 படிக்கட்டை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். அலிப்பேரி மெட்டில் வந்து முதல் 1500 படிக்கட்டுகள் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து படிக்கட்டுகள் வந்து செங்குத்தாக இருக்காது, கொஞ்சம் ஏறக்கூடிய மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 1500 படிக்கட்டை நீங்கள் ஏறிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 1500 சூப்பராக ஏறிடும். இங்கே பாருங்க, வேகம் கூடுது பாருங்க. இப்போ நம்ம 1800வது படிக்கட்டில் இருக்கோம். இங்கே வந்து பெருமாளோட 5வது அவதாரமான வாமன அவதாரம் பாருங்க. வாமன அவதாரம் இருக்கு பாருங்க. அதுக்கு பக்கத்துலேயே கடையில் லெமன் சர்பத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாரும். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. சப்ஜாவதையெல்லாம் போட்டிருக்காங்க, குளிர்ச்சி உடம்புக்கு. குளிர்ச்சி எல்லாட்டி மட்டும் நீங்கள் சாப்பிடாம விட்டுருவீங்களா? 1900 படிக்கட்டு தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இந்த இடம் ரொம்ப செங்குத்தாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து 2083வது படிக்கட்டில் இருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், 3வது கோபுரம். இந்த கோபுரத்துக்கு பேர் காளி கோபுரம் சொல்கிறாங்க. இந்த கோபுரம் வந்து 16ஆம் நூற்றாண்டில் மால்டகுமார அனந்தராஜா அப்படிங்கிறவரால் கட்டப்பட்டிருக்கு. யாருக்காகனா அவங்க அப்பா அம்மாவுக்காக கட்டப்பட்டிருக்கு. மால்டகுமார அனந்தராஜா அவர் வந்து இந்த அலிப்பேரி நடைபாதையில் உள்ள 3வது கோபுரம். நீங்கள் பார்க்குறீங்கள, பெரிய கோபுரம். இதுக்கு முன்னாடி பார்த்தா 2 கோபுரம் மாதிரியவே இந்த கோபுரமும் நல்ல பெரிய கோபுரம், பழங்கால கோபுரம். கிட்டத்தட்ட பாருங்களேன் 300 வருஷம் ஆச்சு. 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு. காளி கோபுரத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இந்த கோபுரத்துலேயும் சிற்பங்களை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சினா பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டலும் இருக்குது பாருங்கள். காளி கோபுரத்தை தாண்டி வந்தோம்னா இந்த இடத்துல பெருமாளுக்கும் ஆஞ்சநேயருக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்குது. அப்படியே இங்கே பாருங்கள், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. இந்த இடத்துல கடைகள்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த இடம் காளி கோபுரத்தை தாண்டினா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குது, மெடிக்கல் வசதி இருக்குது, கடைகள் இருக்குது, தங்குறதுக்கெலாம் இடம் இருக்குது. எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நம்ம வந்து சபரிமலைக்கு பெருவழி பாதை போயிருப்போம். அதே மாதிரி அந்த விரிலாம் வரிசையாக இருக்கும் பாருங்க, அதே மாதிரி தான் இருக்குது. இது கிட்டத்தட்ட இளநீ கிடைக்கிது, சாப்பாடு கிடைக்கிது, கூல்ட்ரிங்க்ஸ் கிடைக்கிது, எல்லா வசதிகளுமே இருக்குது. காளி கோபுரத்தை தாண்டி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து 6வது பெருமாளோட அவதாரமான பரசுராமர் இருக்கார். கையில் வந்து கோடரி வச்சுருக்கார் பாருங்கள். நம்ம இதோட பெருமாளோட 6 அவதாரங்களை பார்த்தாச்சு. இந்த காளி கோபுரத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். பாருங்களேன், ஒரே சமமான பாதை தான், சூப்பராக இருக்குது. இந்த பாறையும் அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது மக்களை, நடக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கஷ்டப்பட்டால் மேலே வந்தால் இவ்வளோ ஈஸியான பாதைகள்லாம் இருக்குது. போகிற வழியிலேயே இந்த போஸ்டர் தெரியுது பாருங்கள். இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த நம்ம போகிற வழி ஃபுல்லாமே காடுகள், சிறுத்தை, கரடி இதெல்லாம் நடமாடுற பகுதி. அதனால் தனியாக போகாதீங்க, குரூப்பாக போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, டோன்ட் மூவ் அலோன் போட்டிருக்காங்க பாருங்கள்.
பொதுவாகவே நீங்கள் எந்த மலைக்கு போனாலும் தனியால் போகிறது என்னை பொறுத்தவரை 100% ரிஸ்க்கு. ஒரு குரூப்பாக தான் போகணும், ஒரு 2-3 பேராவது போகணும். மகாலட்சுமி அம்மா அடுத்து வந்து மோர் போட்டுக்கிட்டு இருக்காப்புல. அப்படியே நடந்து வந்தோம்னா அந்த இடத்துல பாருங்கள் ராம அவதாரம், பெருமாளோட 7வது அவதாரம் பாருங்கள். கையில் வந்து வில்லம் போட நிற்கிறாரு பாருங்கள். ராம அவதாரத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இப்போ பாதம் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்குது, நம்ம தரையில் நடக்கிற மாதிரியே இருக்குது. அப்படியே நடந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல பெருமாளோட 8வது அவதாரமான பரசுராமர் இருக்கார். நம்ம வந்து இதுவரை பெருமாளோட 8 அவதாரங்களை பார்த்துருக்கோம். இன்னும் வந்து மொத்தம் 1050 படிக்கட்டுகள் தான் இருக்குது. 2500 படிக்கட்டுகள் வந்தாச்சு. படிப்பாதை ஏறிக்கிட்டு இருக்கோம். அப்படியே எங்கிட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரோட்டு பாதையும் வருது பாருங்க. இவங்க ஃபுல்லாக ரோட்லேயே போயிட்டு மேலே தரிசனம் பார்த்துட்டு இப்போ இறங்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் பஸ்ஸும் போகுது பாருங்களேன். இந்த இடத்துல பாருங்கள் ரோட்டு பாதை மேலே போகுது. நம்ம அண்டர் கிரவுண்டில் இறங்கி அங்கே பார்க்குறீங்க பாருங்கள், கிருஷ்ணர் இருக்கார் பாருங்கள். எவ்வளோ பெரிய சிலை பாருங்கள், கிட்டத்தட்ட 20 அடியில் இருக்குது. கிருஷ்ணருக்கே உண்டான ஒரு அடையாளத்தோடு நிற்கிறார் பாருங்க, புல்லாங்குழலோட. நம்ம பார்த்த இந்த 9 அவதாரங்களுக்கும் தனித்தனி இதிகாச புராண தகவல்கள் இருக்குது, கதைகள் இருக்குது. சரியா? அதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எது எதுக்காக இந்த அவதாரங்கள்லாம் பெருமாள் எடுத்தார். இப்போ சிவனோட திருவிளையாடல் இருக்குல்ல, அதே மாதிரி இவருக்கும் திருவிளையாடல் இருக்குது. சரியா? குடி தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது மக்களே. எல்லா இடங்கள்லையும் திருப்பதியில் அலிப்பிரி நடைபாதையில் குடி தண்ணி வந்த மேனிக்கே இருக்குது. இந்த இடமே சூப்பராக இருக்குது. இந்த பக்கத்து வாகனங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு, மக்கள் ஏறி வராங்க. 2 பேர் உட்காந்து கதைச்சிக்கிட்டு இருக்காங்க. 10வது அவதாரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ரைட். இங்கே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்ம நாகராஜ் புரோக்கு வந்து சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே கிருஷ்ணர் இருக்கார். கிருஷ்ணருக்கு பக்கத்துலேயே இங்கே சீதா மரம் இருக்குது. கிருஷ்ணருக்கு பக்கத்தில் சீதா மரம்னா சீதை தான். சரியா? அந்த பாருங்கள், சீதை தான் இருக்காங்க. இங்கேயே பக்கத்தில் பாருங்கள், மஞ்சளையும் குங்குமத்தையும் நினச்சி. ஆமாம், கல்யாணம் கூடி வரணும்னு வேண்டிக்கிட்டு இந்த துணியை கயிறா நினச்சி கட்டுறோம். ஆமாம், ஒரு தாலி கயிறாக நினச்சி கட்டுறோம். அந்த அப்படி கட்டுங்க, அதில் கட்டுங்க, கட்டுங்க ப்ரோ. டும் 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 டும். கட்டி விடு, முடி போடு. நாகராஜ் ப்ரோ. ஆமாம், என்ன ஏதோ மாலைலாம் போடுறாப்புல. கட்டுங்க கட்டுங்க கட்டுங்க. நாகராஜ் ப்ரோக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகட்டும். ஆமாம், எல்லோரும் நல்லா இருக்கணும். நம்ம குரூப்பில் உள்ள எல்லோரும், யாருமே வந்து இந்த குறை இருக்குன்னு இருக்கவே கூடாது. அதுக்காண்டி தான் அந்த பரிகாரம். இது வந்து அவர் முயற்சி பண்ணி கட்டலை. இவங்க 2 பேரும், தமிழிசை அம்மாவும் மகாலட்சுமி அம்மாவும் சேர்ந்து இதை பண்ணுறாங்க. டும் 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 டும். யாரையா மாத்தகாமியா இவர் தான் இருந்தது. யாராவது வந்து மணமகன் வேணும்னா கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நல்ல மனுஷன், எந்த கெட்ட பழக்கங்களும் இல்லை. ஆமாம், நல்லா இருக்கும். நாகராஜ் ப்ரோ கை கொடுங்க. அந்த கை நல்லா இருப்பீங்க. நல்லா சீக்கிரமே பத்திரிக்கை வைக்கணும். பிரியாணி தானே போடுவீங்க? கிருஷ்ணருக்கு பார்த்து 2 பிரியாணி, வெஜ்ஜு பிரியாணி போடுங்க. சரியா? ஓகே ஓகே. அது மாதிரி நம்ம இந்த பார்த்த 9 அவதாரங்களும் இவரை தவிர, கிருஷ்ணரை தவிர எல்லா அவதாரங்களும் வந்து வடக்க பார்த்துருந்துச்சு. சரியா? எனக்கு பின்னாடி திசையை பார்த்துருந்துச்சு. கிருஷ்ணர் மட்டும்தான் கிழக்க பார்த்து நிற்கிறாரு. அதாவது நம்ம இங்கேருந்து வரும்போது நம்மளை வந்து வரவேற்கிற விதமாக அங்கிட்டு பார்த்து நிற்கிறாரு. இப்போ நம்ம வந்து கீழே இறங்கி அப்போதை போன மாதிரியே அண்டர் கிரவுண்டு, மேலே ரோடு, கீழே வந்து நடப்பாதை, இந்த அலிப்பிரியோட நடப்பாதை போய்கிட்டு இருக்கு பாருங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 1800 படிக்கட்டு தான் ரொம்ப ரொம்ப செங்குத்து. அதுக்கப்புறம் பாருங்களேன், நம்ம இப்படியே தான் போய்கிட்டு இருக்கோம். ஒரே இந்த கிடைமட்டமாக தான் போய்கிட்டு இருக்கோம்.
இங்கே லாஸ்ட்டாக பெருமாளோட 10வது அவதாரமான கல்கி அவதாரம் இங்கே இருக்குது பாருங்கள். கல்கி அவதாரம் ரோட்டோட ஜாயிண்ட் ஆகிடுச்சு பாருங்களேன். நம்ம அலிப்பிரி பாதை இது தெரியும்னு நினைக்கிறேன். கல்கி அவதாரம்னா குதிரை முகம், சரியா? குதிரை முகம், சங்கு சக்கரம் வச்சுருக்காரு பாருங்க. ஒரு சில இடங்களில் வந்து அவர் வந்து குதிரை மேலே உட்காந்துருக்க மாதிரி, கையில் வந்து வாள் வச்சுருக்க மாதிரியான ஒரு ரூபங்கள் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து 10வது ரூபம் முடிஞ்சு. கிட்டத்தட்ட 50 அடி ஆஞ்சநேயர் இருக்கார் பாருங்க. நம்ம கடந்து வந்த பாதையை பாருங்கள். அந்த கருட ஸ்டாச்சில் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ராஜகோபுரம், மைசூர் கோபுரம், காளி கோபுரம். இப்போ வந்து இந்த ஆஞ்சநேயர் ஸ்டாச்சுக்கிட்ட நிற்கிறோம். இதுக்கு பேர் 7th மைல்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதுக்கடுத்து ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி டெம்பிள், அதுக்கு போக போகிறோம். அங்கேயும் ஒரு கோபுரம் இருக்குது. அது வந்து 2850 படிக்கட்டில் இருக்குது. நாங்கள் இந்த மியூசியம் போனோம். இந்த மியூசியத்தில் இங்கே உள்ள ரொம்ப விஷயங்கள், இந்த திருப்பதி மலைக்காடுகளில் உள்ள ரொம்ப விஷயங்களை வச்சுருக்காங்க. வாங்க போவோம். இவ்வளோ நேரம் நாங்கள் இந்த மியூசியமில் தான் இருந்தோம். இந்த மியூசியமில் காட்டுக்குள்ளே என்னென்னலாம் அனிமல்ஸ் இருக்குது, பறவைகள் இருக்குது, தாவரங்கள் இருக்குது, இதோட வரலாறு, பழங்காலத்தில் திருப்பதி எப்படி இருந்துச்சு, புலிகள், கரடி, யானை எல்லாமே இருக்குது. வெறும் 5 ரூபா தான். கண்டிப்பாக வந்து இந்த அனுமன் சிலைக்கு 50 அடியில் இருக்கார் பாருங்கள் ஆஞ்சநேயர். அவருக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. மறக்காமல் வந்து பாருங்கள், சரியா? ஆனால் வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. செல்ஃபி எடுக்கலாம். நாங்கள் குரூப் ஃபோட்டோ எடுத்துருக்கோம். வாங்க வாங்க போ. 50 அடி இருக்கிற அந்த ஆஞ்சநேயரை தாண்டி வந்தால் 7th மைல்னு சொல்லி இந்த இடத்துல மெடிக்கல் கேம்ப் இருக்குது, சரியா? ஏதாவது பிரச்சனைனா இங்கே பார்த்துக்கலாம். அதை தாண்டி நம்ம போய்கிட்டு இருக்கோம். திரும்ப படிக்கட்டுகள் ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இப்படி நடந்து போய்கிட்டு இருக்கோம். மான்கள் பாருங்கள் பக்கத்துலேயே நிற்கிது, தெரியுதா? பாருங்க எவ்வளோ மான்கள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது, தெரியுதா? இங்கே பாருங்க, அந்த ஒன்று நிற்கிது. இங்கே பாருங்கள் எவ்வளோ நிற்கிதுன்னு பாருங்கள், தெரியுதா? அதனால தான் இந்த நடைபாதையில் தனியாக போகக்கூடாதுன்னு சொல்கிறது. ஏன்னா தனியாக போனீங்கன்னா, குழந்தைங்களோட போனீங்கன்னா இந்த சிறுத்தை, புலி இது நடமாட்டம் அதிகமாக இருக்குது. தனியாக போனீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு புலி, சிறுத்தை தாக்குறதுக்கு உண்டான அபாயம் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து சிறுத்தைக்கு சாப்பாடு இங்கே இருக்குது, சரியா? சாப்பாடை தேடி கண்டிப்பாக வனவிலங்குகள் கண்டிப்பாக வரும். பார்த்துக்கிட்டு இருக்கு இங்கே உள்ள மக்களை. சம்மர் சீசன் முடிச்சிருச்சு, சரியா? மார்ச், ஏப்ரல், மேலே மலைகளில் வந்து உங்களுக்கு தெரியும் காடுகள்லாம் காய ஆரம்பிச்சிருச்சு. மான்களுக்கு சரியான தீனி கிடைக்காது, சரியா? தண்ணியும் பற்றாக்குறையாக இருக்கும். அதனால் அது வந்து எங்கே வந்து உணவு கிடைக்குதோ, இப்போ கீழெல்லாம் தண்ணி இந்த டேப்லலாம் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள், அதை குடிக்கிறதுக்கு வரும். இல்லாட்டி மக்கள் வந்து அறியாமையால் அது கொடுக்குறாங்க பாருங்கள் உணவு, அதை தேடி அது கீழே தான் வரும். கண்டிப்பாக அங்கே உணவு இல்லாட்டி அது கீழே தான் வந்தாகணும். அப்படி வரும்போது நம்ம மக்கள் இந்த மாதிரி அனிமல்ஸுக்கு சாப்பாடு கொடுத்து பழக்கம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடைபாதையில் போகிறவங்கள கண்டிப்பாக சிறுத்தை அடிக்கத்தான் செய்யும். அதை வந்து கண்டிப்பாக பண்ணாதீங்க. மான் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி அதுக்கு வெள்ளரிக்காய் அந்த மாதிரி சாப்பாடு எதுவுமே கொடுக்காதீங்க. ஏன்னா சிறுத்தையோட சாப்பாடு மான்கள் தான். மான்கள் எங்கே இருக்கோ அதை தேடி தான் சிறுத்தை வரும். பார்த்துக்கோங்க. நம்மளே வந்து வனவிலங்குகளை கெடுக்கக்கூடாது. இப்போ நம்ம இருக்கிறதே வெங்கடேஸ்வரா நேஷனல் பார்க்கில் தான் இருக்கோம், சரியா? இது ஃபுல்லாமே ஒரு பயங்கரமான அடர் வனம். எல்லா உயிரினங்களும் இருக்குது. அதனால தான் உங்களை மியூசியத்துக்குள்ளே போய் பார்க்க சொன்னேன். மலைப்பாம்பில் இருந்து யானை, சிறுத்தை, கரடி எல்லா அனிமல்ஸும் இருக்குங்க. தொடர்ந்து இந்த மண்டபத்தை தாண்டி நடந்துக்கிட்டே இருக்கோம். பாருங்க, கொத்த மண்டபம் அப்படிங்கிற ஒரு இடத்த தாண்டி போய்கிட்டு இருக்கோம். கொத்த மண்டபம் நல்லா இருக்கு, ஈஸியாக இருக்கு, ரொம்ப ஈஸியாக இருக்கு. போர்டு வச்சுருக்காங்க பாருங்க, வைல்டு அனிமல்ஸ் குரூப்பாக நடமாடும் பகுதி, யாரும் வந்து தனியாக நடக்காதீங்க அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம வந்து ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்ப்பீங்க மக்கள் வந்து குறைஞ்சிட்டாங்க. ஒரு 10-20 பேர் தான் கண் பார்வையிலேயே போய்கிட்டு இருப்போம். வந்து இன்றைக்கி 2ஆம் தேதி, சரியா? நாளைக்கு வந்து 3ஆம் தேதி மார்ச் 3 சந்திர கிரகணம்.
அதுவும் இல்லாமல் பௌர்ணமி வேறு. வருஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணுற குமாராதார தீர்த்தம்னு திருமலைக்கு மேலே இருக்குது. அதுக்கு நாங்கள் நாளைக்கு போகிறோம். அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த சந்திர கிரகம்னால கீழே வந்து திவ்ய தரிசன டிக்கெட்டு, அதாவது நம்ம இப்போ இந்த படிப்பாதையில் ஏறி வரோம் பாருங்கள், இந்த அலிப்பேரி மெட்டில் இதில் ஏறி வந்தால் அந்த டிக்கெட் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம சீக்கிரமே தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். ஆனால் இந்த சந்திர கிரகம்னால டிக்கெட் வந்து இந்த 1, 2, 3ஆம் தேதிகளில் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ நாங்கள் போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணுறோமா இல்லையானே தெரில. போய் நின்றோம்னா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு தான் ஆகும். முதல் டைம் திருப்பதி வாரம் பெருமாளை வந்து கோபுர தரிசனம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் இப்போதைக்கு. ஏன்னா வந்து நாளைக்கு காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம குமாராதார தீர்த்தத்துக்கு கிளம்பணும். முதல் பஸ்ஸை பிடிச்சிட்டு குமாராதார தீர்த்தத்துக்கு போய் ரிட்டர்ன் வரணும். ஏன்னா அதுக்கப்புறம் கூட்டம் வந்து ஆயிரக்கணக்கான மக்களால் நிரம்பிடும் அந்த தீர்த்தமே. அதனால தான் சொல்கிறேன். முக்குப்பாவி மண்டபம் அப்படிங்கிற மண்டபத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் இளைப்பாறு மண்டபங்கள். ஒரு காலத்தில் இந்த மாதிரி படிலாம் இருந்திருக்காது, இந்த மாதிரி மேலே கூரைகள்லாம் இருந்திருக்காது. அப்போ வந்து இளைப்பாடுறதுக்கு, வெயிலில் இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி மண்டபங்களை கட்டி வச்சுருக்காங்க. ஒரு 2900 படிக்கட்டு வந்தோன்னே இந்த இடத்துல ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் சுவாமி கோவில் இருக்குது பாருங்கள். லட்சுமி நரசிம்மர் இருக்கார் பாருங்கள். எவ்வளோ பெரிய மலை அணில்னு பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. லட்சுமி நரசிம்மர் கோவிலை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். ரோடும் இந்த நம்ம போகிற நடப்பாதையும் ஜாயிண்ட் ஆகுது. இதுலேயே ஒரு பாலம் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். கீழே ரோடு போய்கிட்டு இருக்கு. அந்த இரும்பு பாலத்தில் வந்து இறங்கணும் பாருங்கள். நேராக ரோட்டுக்கு பக்கத்துலேயே இந்த பாதை போய்கிட்டு இருக்கு. அலிப்பேரி பாதை கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்படியே நம்ம ரோட்டில் போகிறோமா, அதுக்கப்புறம் அந்த ஒரு கோபுரம் தெரியுது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? அது வழியாக திரும்ப காட்டுக்குள்ளே ஏறி அப்படியே போய் அந்த ஒரு பில்டிங் தெரியுது பாருங்கள், அந்த இடத்துல அதோடு முடிஞ்சிடும். ரோட்லேயே வந்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த இடத்துல பாருங்களேன், சப்த கன்னியர்கள் இருக்காங்க பாருங்கள். ரோட்டுக்கு மேலேயே அந்த கோவில் இருக்குது. கும்பிட்டுட்டு அப்படியே போய்கிட்டே இருப்போம். நாலாவதா நம்ம பார்க்குற அந்த கோபுரத்தோட பேர் மொஹாலி மிட்டா கோபுரம். சரியா? இது வந்து 3000 படிக்கட்டுகள் முடிஞ்சு பாருங்களேன். அதாவது முட்டிக்கால் போட்டு அந்த படியில் ஏறுறாங்க பாருங்கள். இது மொத்தம் 500 படிக்கட்டுகள் இருக்கும். ரொம்ப பேர் முட்டிக்கால் போட்டும் ஏறுவாங்க. இது எங்கே இருக்குன்னா பாருங்களேன், நம்ம ரோட்டில் நடந்து வரோம்ல, ரோட்டில் நடந்து வந்து நேராக அந்த கோபுரம் தான் தெரியும். இனிமேல் நம்ம இன்னும் 500 படிக்கட்டுகள் தான் ஏறணும். இந்த கோபுரத்தோட பேர் மொஹாலி மிட்டா. நம்ம பார்க்குற 4வது கோபுரம். இந்த கோபுரத்துலேயும் எல்லா கோபுரங்கள் மேலேயே சிற்பங்கள்லாம் வேறு லெவலில் இருக்குது மக்களே. வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் சிற்பங்களையும். இந்த லாஸ்ட்டு 650 படிக்கட்டு ஏற ஆரம்பிச்சாச்சு. இந்த படிக்கட்டில் ஏறுனா பாருங்கள், இந்த கோபுரத்துக்கு பின்னாடி திருப்பதி மலைத்தொடர் தெரியுது பாருங்கள். எனக்கு பின்னாடி இருக்கிறது வந்து புளிய மரம். இங்கே திருப்பதி காடுகளில் அந்த அலிப்பேரியில் இப்போ நடைபாதையில் ஏகப்பட்ட மரங்களை, புளிய மரங்களை பார்க்கலாம். ஆனால் புளிய மரம் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு காலத்தில் 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த திருப்பதி மலையோட தலைவிருட்சமாக இருந்திருக்கணும். ஆனால் இப்போ வந்து தலைவிருட்சம்னு கேட்டால் மர சம்மங்கி அப்படிங்கிற ஒரு மரத்தை சொல்கிறாங்க. அது வந்து மேலே கோவிலில் இருக்குது. நான் உங்களுக்கு முடிஞ்சால் காமிக்கிறேன். மர சம்மங்கி. தொடர்ந்து படிக்கட்டு ஏறி மலைக்கு உச்சிக்கு போவோம். நம்மளோட வந்த இன்னும் 7-8 பேர் மேலே உச்சிக்கு போயிட்டாங்க. நம்ம எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனோம்ல. பின்னாடி தமிழரசி அம்மாவும் மகாலட்சுமி அம்மாவும் வந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்குறது சிங்கவால் குரங்கு. இவ்வளோ நேரம் நாங்கள் படிகளில் வந்துக்கிட்டு இருக்கோம்.
இப்போ தான் வந்து இந்த ரோட்டை தாண்டி தான் இந்த சிங்கவால் குரங்குகளை பார்க்குறோம். இந்த சிங்கவால் குரங்கு வந்து ரொம்ப கூச்ச சுபாவம் கொண்டது. ஆனால் இந்த திருப்பதியில் ரொம்ப பக்கத்துலேயே வருது பாருங்க. மகாலட்சுமிம்மா முடியலையா? ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி குடிச்சுக்கோங்க. இன்னும் 450 படி தான். வாங்க, 450 படி தான். இவ்வளோ நேரம் வந்து சரிசமமான பாதைகள் நடந்து வந்துட்டு திடீர்னு இந்த 500 படிக்கட்டு செங்குத்தாக இருக்குல்ல, அதனால தான் எல்லாருமே ஸ்லோ ஆகிட்டாங்க, கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. வாங்க 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 வாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம 7 மலைகளை கடந்து வந்திருக்கோம். 3550 படிக்கட்டை கடந்து வந்திருக்கோம். மேலே வந்துட்டோம். 9 கிலோமீட்டர் கடந்து வந்திருக்கோம். அவ்வளோதான் பார்த்தா இது 500 படி ஸ்பெஷலாக இருக்குங்க. ஆமாம், 500 படி நம்மளை வச்சு செய்கிறக்காண்டி தான் போட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான படி அதுதான். விசேஷ காலங்களில் இதில் வந்து அதான் இந்த 650 படிக்கட்டும் முட்டிக்காலில் ஏறுவாங்க போல். மேலே போனோன்னா கால் பாதி இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இல்லாட்டி ரத்தம் கண்டிப்பாக வந்துடும். உண்மையான பக்தி இருந்துச்சுன்னா வராது. என்ன சொல்றீங்க? முழங்கால ஏற படி தானா இது? அட்லீஸ்ட் ஒரு 7 படி ஏறினா விட 7 மலை கடந்து. 7 படி ஏறினா 7 மலையில் கடந்ததான் அர்த்தம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. பாருங்கள், சீட்டிங்கு எல்லாத்துக்குமே ஒரு சீட் கோட் இருக்கும். அதான் இது. இன்னும் வந்து 350 படிக்கட்டு தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு மெடிக்கல் சென்டர் இருக்குது பாருங்கள். போய்கிட்டே இருப்போம். இங்கே பாருங்க, பஷ்ய கர்லாஸ் அன்னதுன்னு இந்த இடத்துல இருக்குது பாருங்க. மரம் ஃபுல்லாமே சிங்கவால் குரங்கு தான். இங்கே பாருங்க எவ்வளோ உட்காந்துருக்குன்னு. ஹனுமாரோட ஒரு புடைப்புச் சிற்பம். இப்போ நீங்கள் பார்க்குறவர் வந்து பொய்கை ஆழ்வார். அதாவது நம்ம பெருமாளை பற்றி பாடல்கள் ரொம்ப பாடியிருக்காரு. அவரோட ஒரு சிற்பம் பாருங்கள். திருப்பதியோட இன்னொரு பேர், தமிழ் பேர் திருவெங்கடம். சரியா? ஒரு காலத்தில் தமிழ்நாட்டோட சேர்ந்த பகுதியாக தான் அந்த திருப்பதி இருந்திருக்கு. அதாவது 100 பாடல்கள் பாடியிருக்காரு பெருமாளை பற்றி. எப்படின்னா, ஒரு பாட்டு முடிகிற லாஸ்ட் இடத்துல இன்னொரு பாட்டு ஆரம்பிக்கிறது. அப்படி சூப்பராக பாடியிருக்காரு. பயங்கரமான ஒரு பெருமாள் பக்தர். இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு பேர் வந்து பூதத்தாழ்வார். இவரும் வந்து திருவெங்கடத்தை பற்றி பாடல்கள் பாடியிருக்கார். அருமையாக காட்சி கொடுக்குறாரு பாருங்க. இன்னும் வந்து 150 படிக்கட்டுகள் தான் இருக்குது பாருங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது பேயாழ்வார். மரத்தை பாருங்களேன். அனகொண்டா படத்துலலாம் அவ்வளோ பெருசாக வரும் பாருங்க. அந்த மாதிரி இருக்குது பாருங்களேன். அதே மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. இப்போ தான் முதலாக நம்மளோட வலது பக்கத்தில் ஒரு ஆழ்வாரோட சிலை இருக்குது, திருமாலிசை ஆழ்வார். திரும்ப நம்மளோட வலது பக்கத்தில் குலசேகர ஆழ்வார் இருக்கார் பாருங்க. இவரும் வந்து திருவிடங்கத்தை பற்றி, திருப்பதியை பற்றி பல பாடல்கள் பாடியிருக்காரு. மேலே பஸ்ஸு போகுது, கீழே போய்கிட்டு இருக்கோம் பாருங்க. இன்னும் வந்து வெறும் 50 படிக்கட்டு தான் இருக்குது பாருங்க. நம்மளோட வலது பக்கத்தில் திருப்பானாழ்வார் இருக்கார் பாருங்க. கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம். இந்த இடத்துல வந்து திருமங்கை ஆழ்வார் இருக்கார் பாருங்க. இதோட படிக்கட்டு முடிஞ்சு. கிட்டத்தட்ட 3550 படிக்கட்டுகள் நிறைவடைந்து விட்டது. நம்ம தமிழரசி அம்மாவும் மகாலட்சுமி அம்மாவும் உலக அமைதிக்காக லாஸ்ட்டு 7 படிக்கட்டு, சரியா, லாஸ்ட் 7 படிக்கட்டை வந்து முட்டி போட்டுடுறாங்க. நீங்கள் என்ன முட்டி போடுற மாதிரி தெரியல தமிழரசி அம்மா, நல்லா வாங்க. 7 படிக்கட்டு, அதாவது லாஸ்ட் 7 படிக்கட்டை இந்த முட்டி போட்டு ஏறினா 7 மலைகளை அந்த முட்டி போட்டு ஏறின மாதிரி சமமாக அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க 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 வாங்க, முடிய போகுது வாங்க. தமிழ் சினிமா என்ன அப்பு மாதிரி ஆயிட்டிய? சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படிதாம்மா,
சிங்கம் களை இறங்கிருச்சு. சூப்பர்மா சூப்பர். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. இப்போ எல்லா படிக்கட்டையும் முடிச்சு உச்சிக்கே வந்தாச்சு. இந்த இடத்துல பெரியாழ்வார் இருக்கார் பாருங்களேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளைக்கு சந்திர கிரகம்னால சன்னதி வந்து பெருமாள் சன்னதி இன்னையோட அடைச்சிருவாங்க. இன்றைக்கி தரிசனம் இருக்கா இல்லையான்னு தெரியலை. அதுவும் ஃப்ரீ தரிசனம். நாங்கள் வந்து டிக்கெட்லாம் எடுக்கலை. போனால் ஃப்ரீ தரிசனத்துலாம் போகணும். அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. போய் வந்து நம்ம கோயிலுக்கிட்ட என்ன நிலவரம்னு பார்ப்போம். நம்ம கீழே போட்டோம் தெரியுமா லக்கேஜ், அது வந்து வெளியே வந்தால் இந்த இடத்துல தான் வரும். இந்த இடத்துல நம்ம லக்கேஜை கேட்டு வாங்கிக்கிற வேண்டியதான். சரியா? இப்போ நம்ம இப்படியே போகணும். அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல நம்மாழ்வார் இருக்கார் பாருங்க. தொடர்ந்து போய்கிட்டே இருப்போம். நம்ம கேரளாவில் சபரிமலை இருக்குது பாருங்கள், அதை விட ஒரு 10, 20, 30 மடங்கு இது ரொம்ப ரொம்ப பெருசு. திருப்பதிங்கிறது மலைக்கு மேலே ஒரு 3000 அடி உச்சியில் பாருங்கள் ஒரு பெரிய சிட்டியே பில்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எல்லாமே இருக்குது. அந்த இருக்குது பாருங்கள் ஹோட்டல் அனந்தான்னு. அங்கே தான் நம்ம மக்கள் வெயிட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு முன்னாடி 7 பேர் வந்துட்டாங்க. அவங்க இங்கே வெயிட் பண்ணுறாங்க. அவங்கள போய் பார்ப்போம். டீம் எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து போய் தரிசனம் பண்ண முடியுமா, சாமியை பார்க்க முடியுமான்னு ட்ரை பண்ண போகிறோம். சரியா? இப்போ நம்ம வந்து இந்த சர்க்கிள்னு ஒரு ஏரியா இருக்கு அந்த கீழே, அங்கே பஸ்ஸு வருமா. அது 2 ஸ்டாப்பு தானே கோயிலில் பக்கத்தில் கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்களாம் ஃப்ரீ தர்சன் கிட்ட. இப்போ நம்ம வந்து பஸ்ஸுக்கு போக போகிறோம். காலைல 8 மணிக்கு சந்திரகான் க்ளோஸும். இன்னைக்கு டெம்பிள் க்ளோஸராக வெளியே வந்துட்டோம். 8 மணிக்குள்ள வெளில வந்துடலான்றீங்க. அதே நைட்டு 12 மணிக்கு வரோம், இல்லை வெளியே மாறிங்க வரோம். அதை நம்ம சொல்லாது. நேற்று டெம்பிள் க்ளோஸராக வெளியே வந்துட்டாங்க. அதுதான் ஓகேண்ணா. சேவ் பண்ணுங்க. ஒரு ஆளுக்கு 50 ரூபாயா? 50 ரூபா. சிலாத்தோரம் கிட்ட போகணும். சிலாத்தோரம் சீக்கிரம் மாரி நீ லேட்டு பண்ணால் வேஸ்ட்டு தான் ஆகும் சார். டக்கு டக்காக போனால் வேலை ஆகும். இந்த ஏதோ பேசி தலைக்கு 50 ரூபான்னு 10 பேர் ஏறி இருக்கும். என்னன்னு தெரில. வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஃப்ரீ பஸ்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து இதில் ஏறிட்டோம். அண்ணன் வந்து நம்மளை போய் ஃப்ரீ தரிசனம்லேயே உள்ளக்க விட்டுட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியே கொண்டு வந்து ஏற்றிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். செயின் வந்துடலாமா? நீங்கள் பார்க்குறது தான் ஃப்ரீ தர்சன் என்ட்ரன்ஸு. சரியா? இது வழியாக போனால் கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டருக்கு இந்த கூண்டுக்குள்ளேயே லைன் நிற்கிது. திரும்பலாம் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். 4 கிலோமீட்டர். நான் உங்களுக்கு இந்த ரோட்லேயே காமிக்கிறேன் பாருங்கள். பயங்கரமான கூட்டம் நிற்கிது. நம்மளுக்கு கூட்டத்தை பார்த்தாலே அலர்ஜி. அதனால் நானாக போயிட்டு க்யூவில் நிற்கலை. எப்படியாவது நான் உங்களுக்கு வந்து ஏஐலையாவது பெருமாளை உங்களுக்கு காமிச்சிருவேன். இங்கேருந்து மலைப்பாம்பு மாதிரி அது வர போகுது பாருங்கள். அது வர மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் போகுது. இது ஃபேன்லாம் போட்டிருக்காங்க, லைட் இருக்குது, குடி தண்ணி இருக்குது, எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த கூண்டுக்குள்ளே இந்த கூண்டுக்குள்ளே ஜெயிலில் நிற்கிற மாதிரி தான் நின்றுக்கிட்டே இருக்கும் போக்கு. பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள். மக்கள் வந்து ஒரு 7-8 பேர் போயிட்டாங்க. நான், தமிழரசி அம்மா, அப்புறம் நம்ம நாகராஜ் ப்ரோ 3 பேரும் இந்த இடம் நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி வந்தோம். பார்த்தாச்சு. சந்திர கிரகம்னால இன்றைக்கி 12 மணியோட யாரையும் இந்த போகிற பக்தர்கள்லாம் வச்சுருக்க மாட்டாங்களாம் கோவிலுக்குள்ளே. 12 மணிக்கு அப்புறம் எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு கோவிலை வந்து சுத்தம் பண்ண ஆரம்பிப்பாங்களாம் சந்திர கிரகம்னால. நாளைக்கு ஃபுல்லாமே கோவில் வந்து அடைச்சி தான் இருக்கும். சரியா? எல்லா கோவிலும். சரியா? உலகத்தில் உள்ள எல்லா கோவிலும் இந்த காளஹஸ்தி மாதிரி சில பரிகார தலங்களை தவிர மற்ற எல்லா இடமுமே மூடி தான் இருக்கும். காளஹஸ்தி மட்டும் திறந்துருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே இருந்து உட்காந்துருக்காங்களா, அந்த எந்திரிக்கிறாங்க பாருங்கள். நான் நிற்கிறாங்க நம்ம டீமு. அம்மா மகாலட்சுமி அம்மா. சரி சரி, பார்த்துட்டு எனக்கும் சேர்த்து வெட்டிக்கோங்க. சரியா சார்? இந்த காமிக்கிறேன் பாருங்க. இது கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டருக்கு இந்த கியூ நிற்கிது. அப்போ என்னைக்கு பார்த்துட்டு வர்றது?
குடும்பம் குட்டியோடு நிற்கிறாங்க பாருங்க. கேட் நம்பர் 22 சரியா, உட்காந்துருக்காங்க பாருங்கள், நடமாட்டமே இல்லை, உட்காந்துருக்காங்க. இதுதான் வந்து கோவிலோட, பெருமாள் கோவிலோட சுற்றுச்சுவர். இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இதுதான் வந்து மர சம்மங்கி. இதான் வந்து திருப்பதி கோவிலோட தலவிருட்சம். இதுதான் தலவிருட்சம் பாருங்கள். ஆனால் பூ ஒன்றத்தை கூட காணோம். மக்கள் அங்கே பாருங்கள், இருக்கு பாருங்கள், மர சம்மங்கி. இந்த கோவில் சுவர் ஃபுல்லாக நம்ம பெருமாளோட திருவிளையாடல்கள் ஃபுல்லாக சிற்பமாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து சரியாக திருமலையில் கோவிலுக்கு முன்னாடி பாருங்கள், இதான் வந்து கோவில் ராஜகோபுரம். இதுக்கு முன்னாடி நிற்கிறோம். ஏகப்பட்ட கூட்டம். நாளைக்கு வந்து சந்திர கிரகமாக இருந்தாலும் தரிசனம் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட மக்கள் வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குது. இப்போ வந்து சாயந்தரம் வந்து இந்த புஷ்கரணி இருக்குது பாருங்கள், குளம் ஆப்போசிட்டில். அதை சுற்றி வந்து பெருமாள் வந்து 7 தடவை கிரிவலம் மாதிரி வருவாராம். அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ கூட்டம் பாருங்கள், எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பாருங்க, கோயில் கோபுரத்துக்கு முன்னாடி நின்ற யானை, கோயில் யானை சரியா. நடுவில் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், அதான் வந்து புஷ்கரணி, நம்ம திருமலை கோவிலோட தீர்த்த குளம் புஷ்கரணின்னு. இதை வந்து இப்போ வந்து பெருமாள் வந்து சுத்த போகிறாரு. இன்றைக்கி வந்து தெப்பத் திருவிழா நடக்குது. உள்ளே ஃபுல்லாக மக்கள் இருக்காங்க. யானை வந்து சுற்றி வருது பாருங்க. இந்த பெருமாள் வராரு பாருங்க. இங்கே சுற்றுறாரு பாருங்க. குளத்தை வந்து இப்போ வந்து பெருமாள் சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. திருமலையில் அன்னதானத்தில் இருக்கும். பயங்கரமான அன்னதானம். வடை, பொங்கல், முட்டைக்கோசு கேரட்டு பொரியல், ஒரு துவையல், சாம்பார். சூப்பரான சாப்பாடு மக்களே. எப்படிமா இருக்குது? இங்கே பாருங்கள், எவ்வளோ பேர் இப்போ சாப்பிட்டு இருக்காங்க பாருங்க. வெரைட்டி அடிக்கிறாப்புல. எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா இருக்கா? இங்கே பாருங்க மக்களே, தமிழரசி அம்மா பிளேட்டை பாருங்கள். நம்மள வேற லெவல். மக்களே பாருங்கள், திருப்பதியில் மணி இப்போ 8:30 ஆகுது. கூட்டத்தை பாருங்கள், லைட்டிங்லாம் பாருங்கள். அதுதான் கோவிலோட ராஜகோபுரம் சரியா. ஜெயின் இருக்கு பாருங்கள். நாளைக்கு வந்து சந்திர கிரகணம், பௌர்ணமியும் கூட சரியா. நிலாவை பாருங்கள் எப்படி இருக்காருன்னு. வேற லெவல்.
நாளைக்கு சந்திர கிரகணம்னால சுத்தமாக நடை அடைச்சிருவாங்க. இன்றைக்கி நைட்டே அடைச்சிருவாங்க. தெப்பத் திருவிழா வந்து முடிஞ்சிருச்சு, பார்க்கலாம் நீங்கள். இந்த புஷ்கரணியில் வந்து இறங்கி குளிக்க முடியாது போல இருக்குது. ரீசெண்டாக க்ளோஸ் பண்ணியே வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் நாளைக்கு சந்திர கிரகணம்னால சுத்தமாக உள்ளக்க இறங்கவே முடியாது போல இருக்குது. இங்கே வந்து கல்யாண வேதிகா அப்படிங்கிற ஒரு மண்டபம் இருக்குது. அங்கே போய் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு குமரத்தாரா தீர்த்தம் போக போகிறோம். சரியா?